வைகை வீரன் செயலி அறிமுகம். மதுரை சித்திரை திருவிழா பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தியிருக்காங்க. எந்தெந்த மாதிரியான பாதுகாப்பு பணிகள் அப்படின்னா, வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியில் 3 அடுக்கு தடுப்பு வேலி போலீஸாரால் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக வைகை வீரன் புகார் செயலியை பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. புகார் செயலி அப்படின்னா என்ன? வைகை வீரன் அப்படின்ற ஒரு ஆப் பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலமாக நீங்கள் உடனே பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வசதி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பில் பார்த்திங்கன்னா அந்த புகாரை நம்ம கொடுக்கலாம். புகார் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனை வச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போலீஸ் உடனடியாக அவங்களுடைய பாதுகாப்பு பணிகளை பார்த்திங்கன்னா மேற்கொள்ளுவாங்க அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஆப் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு பார்த்திங்கன்னா டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்காக தான். ஆண்டுக்கு 100 முதல் 150 பிரமோஸ் ஏவுகணைகள் உற்பத்தி. உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கப்பட்ட பிரமோஸ் ஏவுகணை உற்பத்தி ஆலை 300 கோடி மதிப்பில் 80 ஹெக்டேர் பரப்பளவில் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலையில் ஆண்டுக்கு 80 முதல் 100 ஏவுகணைகள் தற்போது தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. வருங்காலத்தில் இதை 120 150 என அதிகரிக்க முடிவு செஞ்சுருக்காங்க. சரி, இந்த ஏவுகணையுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, இந்த ஏவுகணை பார்த்திங்கன்னா நிலம், நீர், வான்வெளியில் இருந்து இந்த சூப்பர்சோனிக் ஏவுகணையை பார்த்திங்கன்னா ஏவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏவுகணை மணிக்கு பார்த்திங்கன்னா 3430 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காவிரி ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட பத்மஸ்ரீ விஞ்ஞானி யார் இவர் அப்படின்னா, பத்மஸ்ரீ விருது பெற்ற சுப்பண்ணா ஐயப்பன். இவருடைய வயது 70. இவர் காவிரி ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா கர்நாடகாவை சார்ந்தவர். இவரை கடந்த மே 7ஆம் தேதியிலிருந்து காணவில்லை அப்படின்னு போலீஸில் பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் மாண்டியா பகுதியில் இவருடைய உடலை போலீஸ் பார்த்திங்கன்னா மீட்டிருக்காங்க. இது கொலையா தற்கொலையா அப்படின்னு போலீஸ் விசாரணை நடத்தி வராங்க. சரி, ஓகே, இவருக்கு ஏன் பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க, இவருடைய கண்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்திய வேளாண் கவுன்சிலுக்கு தலைமை தாங்கிய சுப்பண்ணா ஐயப்பன் பார்த்திங்கன்னா முதல் பயிர்சாரா ஆராய்ச்சி விஞ்ஞானி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது முதல் பயிர்சாரா ஆராய்ச்சி விஞ்ஞானி யார் அப்படின்னா சுப்பண்ணா ஐயப்பன். அதனால தான் இவருக்கு பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. ஆகாஷ் ஏவுகணை அசத்திய அப்துல் கலாமின் சிஷ்யன். அப்துல் கலாமின் சிஷ்யன் அப்படின்னு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, பிரகலாத ராமராவ் அப்படிங்கிறவர் தான் சொன்னேன். இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் ட்ரோன்களை தாக்கி அழிக்கும் இந்தியாவுடைய ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை உருவாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் யாருன்னா இந்த பிரகலாத ராமராவ் அப்படிங்கிறவர். DRDOவில் விஞ்ஞானியாக இருந்தபோது அவருடைய தலைமையிலான குழுவின் 15 ஆண்டுகால உழைப்பால் தான் இந்த ஆகாஷ் ஏவுகணை பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. பிரகலாத் ராமராவுக்கு இந்த வாய்ப்பை வழங்கினவர் யார் அப்படின்னா, நாட்டுடைய முதல் குடிமகன் பதவியை அலங்கரித்த இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் APJ அப்துல் கலாம் அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்பு. கிரிக்கெட் ஜாம்பவான் பாப் கூப்பர் காலமானார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல்ல 3 சதம், அதாவது ஒரே மேட்ச்சில் 3 சதம் விளாசிய கிரிக்கெட் ஜாம்பவான் பாப் கூப்பர் பார்த்திங்கன்னா அவருடைய 84வது வயதில் உடல்நல குறைவால் காலமானார். 1964 1968 வரைக்கும் ஆஸ்திரேலியா டீமுக்காக 27 போட்டிகளில் விளையாடிய பாப் கூப்பர் பார்த்திங்கன்னா 5 சதங்கள் உட்பட 2061 ரன்களை பார்த்திங்கன்னா எடுத்திருந்தார். 28 வயதிலேயே கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று தொழிலதிபராக மாறிய பாப் கூப்பர் மறைவுக்கு கிரிக்கெட் வீரர்கள், ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவித்து வராங்க. ரெஸ்ட் இன் பீஸ் மிஸ்டர் பாப் கூப்பர். பால புரஸ்கார் விருது பெற்ற பிரபல எழுத்தாளர் ES ஹரிஹரன் காலமானார். பால புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர், அதாவது ரேவதி அப்படின்ற பெயரில் பார்த்தீங்கன்னா இவர் எழுதுவார். ரேவதி என்ற ES ஹரிஹரன் சென்னையில் பார்த்தீங்கன்னா காலமானார். 2013ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பால புரஸ்கார் விருது பெற்ற ES ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டை பூர்வீகமாக கொண்டவர். இவர் பார்த்தீங்கன்னா சென்னை வில்லிவாக்கத்தில் வசித்து வந்திருக்காரு. ரேவதி அப்படின்ற புனைப்பெயரில் பவளம் தந்த பரிசு உள்ளிட்ட 90க்கும் மேற்பட்ட நூல்களை பார்த்தீங்கன்னா ரேவதி என்ற ES ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஆப்ரேஷன் பன்யான் உன் மர்சூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியா மீதான தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆப்ரேஷன்
பன்யான் உன் மர்சூஸ் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரானில் இடம்பெறும் ஒரு அரேபிய சொற்றொடர். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடைக்க முடியாத சுவர் அப்படின்னு பொருள். அதாவது கத்தாரை சார்ந்த அல் ஜசீரா அப்படின்ற செய்தி நிறுவனத்துடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் தனது பாதையில் போருக்கு செல்பவர்களை நேசிக்கிறார். அவர்கள் வலுவான கட்டிட கட்டமைப்பை போல திடமான உறுதி கொண்டவர்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் பன்யான் உன் மர்சூஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வலுவான கட்டிட கட்டமைப்பை போல திடமான உறுதி கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தமா. யாசகர்களே இல்லாத இந்திய நகரமாக உருவெடுத்தது இந்தூர். யாசகர்களே இல்லாத முதல் இந்திய நகரமாக மத்திய பிரதேசத்துடைய இந்தூர் உருவெடுத்திருக்குது. எப்படின்னா யாசகர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது, குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது, இந்த மாதிரியான செயல்களை செய்து படிப்படியாக யாசகர்களுடைய எண்ணிக்கையை குறைத்தோம் அப்படின்னு இந்தூர் மாவட்ட ஆட்சியர் ஆஷிஷ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போது இந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்பதும் யாசகம் கொடுப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. S-400 ஏவுகணை மறைந்த முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர். S-400 ஏவுகணைக்கும் மறைந்த முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இவருடைய காலகட்டத்தில் தான் எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி ரஷ்யா கிட்ட இருக்கிற S-400 ஏவுகணையை பெற தொடர்ந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு இந்தியாவுக்கு இந்த S-400 ஏவுகணை தான் எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அரணா நிற்குது. அதனால் மறைந்த முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நன்றி சொல்லி வராங்க. அங்கன்வாடி குழந்தைகளுக்கு பட்டம். தமிழகத்தில் முதன்முறையாக அங்கன்வாடிகளில் பயின்று முதல் வகுப்பு செல்லும் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தப்படுது. எந்த இடத்துல அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதன்முறையாக அங்கன்வாடிகளில் பயின்று முதல் வகுப்பு செல்லும் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது. கத்தோலிக்க மத தலைவரான புதிய போப் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். கத்தோலிக்க மத தலைவரான புதிய போப்பா கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் போப் 14ஆம் லியோ அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னா கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோஸ்ட் அப்படிங்கிறவர் தான் புதிய போப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. உலகிலேயே மிகவும் பழமையான ஹோட்டல் எங்கே அமைஞ்சிருக்குது, அந்த ஹோட்டலுடைய பெயர் என்ன, இந்த ஹோட்டல் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எத்தனை வருஷமாக இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த ஹோட்டலை ஆரம்பித்தவங்க யார், இப்போ யார் இந்த ஹோட்டலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகிலேயே மிகவும் பழமையான இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா ஜப்பானில் இருக்கிற யாமனாஷியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டலுடைய பேர் நிஷியாமா ஆன்சென் கியன்கன் அப்படிங்கிறது தான் இந்த ஹோட்டலுடைய பேர். இந்த ஹோட்டல் தான் உலகிலேயே மிகவும் பழமையான ஹோட்டல். இந்த ஹோட்டல் எப்போ திறக்கப்பட்டதுன்னா கிபி 705ஆம் ஆண்டு வந்து திறக்கப்பட்டது. அன்னையிலிருந்து சுமார் 1300 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இன்னமும் செயல்பாட்டில் இருக்குது. எண்ணற்ற இயற்கை பேரொழிகள் வந்தாலும் தடையின்றி விருந்தோம்பலில் எந்த குறையுமே இல்லாமல் இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் செயல்பட்டு வருது. சரி, 705ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 1300 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரன் பண்ணிட்டு, அதாவது ஒரே ஃபேமிலி வந்து இதை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தான் கிடையாது. 52 தலைமுறைகளாக ஒரே குடும்பத்தினர் தான் இந்த ஹோட்டலை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி வர்றாங்க அப்படிங்கிறது இன்னொரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து ஒரு தலைமுறையை நடத்துவாங்க, அடுத்தது அவங்களுடைய பையனுக்கு போகும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் விற்றுட்டு வேறு எதாவது பண்ணலான்னு யோசிச்சிருக்கலாம். இல்லையா அவங்க அப்பாவும் நடத்தியிருக்கலாம், பேர பையன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பண்ணலான்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு அதிசயம் என்னென்னா 52 தலைமுறையினராக ஒரே குடும்பத்தினர் தான் இந்த நிஷியாமா ஆன்சென் கியன்கன் அப்படின்ற ஜப்பானில் யாமனாஷியில் அமைஞ்சிருக்க இந்த ஹோட்டலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ரன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மலையாள மொழி மசோதா ஜனாதிபதி ஒப்புதல் மறுப்பு. அதாவது என்னென்னா கேரள அரசின் மொழி மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்க மறுத்திருக்காங்க. சரி, என்ன இந்த மசோதா அப்படின்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அலுவல் மொழி மலையாளமாக மட்டுமே இருக்கும், மற்ற இங்கிலீஷோ ஹிந்தியோ வேறு எந்த மொழிகளாகவோ இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த மசோதா. 2015 நிறைவேற்றப்பட்ட மசோதா கேரளத்தின் ஒரே அலுவல் மொழியாக மலையாளத்தை மாற்றுவதை நோக்கமாக கொண்டு இருந்துச்சு.
தமிழ் உள்ளிட்ட மொழி சிறுபான்மையினருக்கு இது சட்டமானால் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் கவலை எழுப்பிய நிலையில் கேரள அரசும் விளக்கம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா இந்த முடிவை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னா, மலையாள மொழி மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் மறுத்திருக்காங்க. இப்படி பண்ணக்கூடாது, ஒரே ஒரு மொழின்னு இருக்கக்கூடாது, இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி திரௌபதி முர்மு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் மறுத்திருக்காங்க. ஆடி இந்தியாவுடைய பிராண்ட் அம்பாசிடரான நீரஜ் சோப்ரா. யார் இந்த நீரஜ் சோப்ரா அப்படின்னா, ஈட்டி எறிதல் நட்சத்திர வீரர் தான் இந்த நீரஜ் சோப்ரா. இவர் பார்த்தீங்கன்னா ஆடி இந்தியாவுடைய பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் நீரஜ் சோப்ரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மற்ற குழந்தைகள் மாதிரியே எனக்கும் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே கார்கள் மேலே எப்போதும் ஒரு தீராத ஆசை இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தருணம் நினைவாகும் அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை அப்படின்னு நீரஜ் சோப்ரா சொல்லிட்டு, ஆடி இந்தியா என்னுடைய குடும்பத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு உயிர் கொடுத்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருச்சு. அதுவும் அந்த லோகோ மக்களுடைய உணர்வை அப்படியே பிரதிபலிக்குது. அந்த லோகோ எந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, திருமணமான இந்து பெண்கள் நெற்றியில் அணியும் குங்குமம் சிதறி கிடப்பது போல அந்த லோகோ பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த லோகோவை வடிவமைத்தவர்களுடைய பெயர்களை இராணுவம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதன்படி யார் யார் அவங்க அப்படின்னா, லெப்டினன்ட் கர்னல் ஹர்ஷ் குப்தா, அப்புறம் ஹவ் சுரேந்திர சிங், இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கான லோகோவை பார்த்தீங்கன்னா வடிவமைச்சவங்க. அதிக முறை எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உலகிலேயே மிகவும் உயரமான சிகரம் அப்படின்னா அந்த எவரெஸ்ட் சிகரம். இந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஒரு தடவை ஏறினாவே அது பார்த்தீங்கன்னா மிகவும் சாதனையாக சொல்லப்படுது. ஸோ ஒருத்தர் இங்கே பார்த்தீங்கன்னா அதிக முறை எவரெஸ்ட் சிகரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறி ஒரு உலக சாதனை படிச்சிருக்காரு. அவர் யார், அவர் எத்தனை முறை சிகரத்தில் ஏறி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 31வது முறையாக உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்டில் ஏறி அதிக முறை எவரெஸ்டில் ஏறியவர் அப்படின்ற உலக சாதனையை படைச்சிருக்காரு நேபாளத்தை சார்ந்த காமி ரிடா அப்படிங்கிறவர். இவருடைய வயது பார்த்தீங்கன்னா இப்போது 55 வயது. எவரெஸ்டில் ஏறுபவர்களுக்கு வழிகாட்டியாகவும் செயல்பட்டு வராரு இந்த காமி ரிடா அப்படிங்கிறவர். மொத்தம் 31 தடவை பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி இருக்காரு. இவருடைய வயது பார்த்தீங்கன்னா 55. இவர் பேர் காமி ரிடா. இவர் பார்த்தீங்கன்னா நேபாளத்தை சார்ந்தவர். இந்தியாவில் முதல் முறையாக ஹெலிகாப்டர் தொழிற்சாலை. எந்த நிறுவனம் இந்த ஹெலிகாப்டர் தொழிற்சாலையை அமைக்க போகிறாங்க அப்படின்னா, டாடா நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறாங்க. இதை பற்றி பார்க்கலாம். டாடா அமைக்கும் ஹெலிகாப்டர் தொழிற்சாலை இந்தியா நாட்டில் முதல் முறையாக இந்திய விமானப்படைக்கான ஹெலிகாப்டர் உற்பத்தி தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறாங்க. எந்த நிறுவனம்னா டாடா ஏர்பஸ் நிறுவனம். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கர்நாடகா மாநிலம் கோலாரில் 7 லட்சம் சதுர அடியில் இந்த ஹெலிகாப்டர் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட உள்ளதா தகவல் வெளியாகிருக்கு. மொத்தம் எத்தனை சதுர அடி அப்படின்னா 7 லட்சம் சதுர அடி. எந்த மாநிலம் அப்படின்னா கர்நாடகா மாநிலம் கோலாரில் பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறாங்க. உலக அரங்கிற்கு செல்லும் இந்திய பாரம்பரிய மருத்துவம். இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா இது எல்லாம் உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் உலக சுகாதார அமைப்போட மத்திய அரசு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. மத்திய ஆயுர்வேத துறையும் உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரலும் 25.55 கோடி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இதை சுட்டி காட்டி பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா அவருடைய மனதில் குரல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்போது உலக அரங்கிற்கு செல்லும் இந்திய பாரம்பரிய மருத்துவம் என்னென்ன அந்த பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா இந்த நாளும். இசை கலைஞர்களுக்கு பத்மஸ்ரீ விருது. யார் யாருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தை சார்ந்த பறை இசைக்கலைஞர் வேலு ஆசான் அவர்களுக்கும், மிருதங்க வித்வான் குருவாயூர் துரை அவர்களுக்கும், அப்புறம் புதுச்சேரியை சார்ந்த தமிழ் கலைஞர் தட்சிணாமூர்த்தி இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா மிருதங்க வித்வானான குருவாயூர் துரை, அப்புறம் பறை இசைக்கலைஞரான வேலு ஆசான், அப்புறம் தமிழ் கலைஞரான தட்சிணாமூர்த்தி இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் எப்பொழுது, ஏன்?
சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் எப்போ கடைபிடிக்கப்படுது, ஏன் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் ஆண்டுதோறும் மே 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுது. ஏன் அப்படின்னா, காணாமல் போகும் எதிர்கால தலைமுறையினரான குழந்தைகளுக்கு அரசு அப்புறம் குடும்பங்களுடைய பாதுகாப்பு அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்தும் நோக்கத்தில் தான் இந்த சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுது. 10 ரூபாய் டாக்டர், மக்கள் நாயகன் அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்பட்ட பிரபல டாக்டர் ரத்தினம் அவருடைய 95வது வயதில் காலமானார். இவர் பார்த்தீங்கன்னா தஞ்சை பட்டுக்கோட்டையில் கிளினிக் நடத்தி வந்துக்கிட்டு இருக்காரு. இவர் இது வரைக்கும் சுமார் 1.5 லட்சம் பிரசவங்களுக்கு வெறும் 10 ரூபாய் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பீஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா லாக்டவுனில் அவருக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸில் கடை வச்சுருக்கவங்ககிட்ட வாடகையே வேணாம் அப்படின்னு பல லட்சங்களை விட்டு கொடுத்த உன்னத மனிதர் தான் இந்த டாக்டர் ரத்தினம். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஊரே பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. புதிய கட்சி தொடங்கிய எலான் மஸ்க். இந்த புதிய கட்சி தொடங்கினதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அமெரிக்காவில் தற்போதைய சூழலில் புதிய கட்சி தொடங்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நான் நடத்தினேன். அப்போது அந்த கருத்து கணிப்பில் என்ன ரிசல்ட் அவருக்கு கிடச்சிருக்குன்னா, அப்போது நடுத்தர மக்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு புதிய அரசியல் கட்சி தேவை அப்படின்னு 80% பேர் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் என்னுடைய கட்சியுடைய பேர் என்ன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா, தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அவருடைய கட்சி பேரை தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு அறிவிக்கிறாரு. உண்மையிலேயே அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சியாக இந்த தி அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்ற கட்சி இருக்கும் அப்படின்னு டெல்டா நிறுவனர் எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆந்திராவில் இனி ஊழியர்களின் பணி நேரம் 10 மணி நேரம். என்னென்னா, ஆந்திரா அரசு தொழிற்சாலைகள் அப்புறம் தனியார் நிறுவனங்களில் ஊழியர்களுடைய பணி நேரத்தை 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரமாக உயர்த்த சட்ட திருத்தம் கொண்டு வர போகிறதா ஆந்திரா அரசு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் இப்போது தொழிலாளர்கள் 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க. அதுக்கு மேலே வேலை செஞ்சால் இது பார்த்தீங்கன்னா ஏதாவது என்கொயரி வச்சு அந்த தனியார் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஸ்டின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்ததாகவும், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரமாக உயர்த்த போகிறதாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. இந்த சட்டம் அப்படிங்கிறது அப்படி தான். ஆனால் அப்படிலாம் யாருமே ஃபாலோ பண்ணுறதெல்லாம் கிடையவே கிடையாது. ப்ரைவேட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகிற அப்படின்னா அவருடைய உயரதிகாரி சொல்லிட்டார் அப்படின்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் போகணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்கு வேலை நேரம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த வெளிநாட்டில் டக்குன்னு போட்டு கிளம்புறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிளம்புற மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இந்த சட்டம் அப்படிங்கிறது சும்மா, சரிங்களா? அதாவது ஏற்கனவே 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது சும்மா இந்த சட்டம்லாம் பாருங்கள், இது சும்மா சட்டம் பேர் சொல்கிறாங்க. ஏற்கனவே 8 மணி நேரம் அப்படின்னு சட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஊழியர்கள்கிட்ட 8 மணி நேரத்துக்குள்ளே மேலே வேலை வாங்கக்கூடாது இல்லை. அதை இப்போது அப்படி வேலை வாங்கினாங்க அப்படின்னா அரசு பார்த்தீங்கன்னா அதை வன்மையாக கண்டிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் இந்தியாவிலே கிடையவே கிடையாது. ஸோ இந்த சட்டம் ஏதோ புதுசாக ஜஸ்ட்டு கொண்டு வராங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. வரலாற்றில் முதல் முறையாக செஸ் உலக தரவரிசையில் 4 இந்தியர்கள். யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். செஸ் வீரர்களுக்கான உலக தரவரிசையில் டாப் 10 இடங்களில் 4 இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்காங்க. அதில் 3 பேர் தமிழர்கள். அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். குகேஷ் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. பிரக்ஞானந்தா 6வது இடத்துல இருக்காங்க. அரவிந்த் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்காங்க. அப்புறம் தெலங்கானாவை சார்ந்த அர்ஜுன் எரிகாய்சி பார்த்தீங்கன்னா டாப் 3ல் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ குகேஷ் 5வது இடம், பிரக்ஞானந்தா 6வது இடம், சிதம்பரம் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் பார்த்தீங்கன்னா 3வது இடம். இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள். முதல்ல சொன்ன குகேஷ், பிரக்ஞானந்தா, அரவிந்த் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆளுங்க, சரிங்களா? ஸோ உலகத்தர வரிசையில் செஸ்ஸில் உலகத்தர வரிசையில் டாப் 10 இடங்களில் 4 இந்திய வீரர்கள் இருக்கிறது இதுதான் வரலாற்றில் முதன்முறை. கடல் நீரில் கரையும் பிளாஸ்டிக். கடல் நீரில் விரைவாக கரையும் புதிய வகை பிளாஸ்டிக்கை உருவாக்கி ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன் இப்போது பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கூல்ட்ரிங்க்கோ இல்லை தண்ணி பாட்டிலோ வாட்டர் பாட்டிலில் பிளாஸ்டிக் வாங்கி குடிக்கிறோம், இல்லை சிப்ஸ் பேக்கெட்டு நிறையா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கேரி பேக் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறாங்க. ஒரு பிஸ்கெட் பேக்கெட் 4 வாங்கினாலும் கேரி பேக்கு, இல்லை காய்கறிக்குனாலும் கேரி பேக். ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னா கேரி பேக் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா?
ஸோ அந்த கேரி பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சரியாக வந்து பார்த்திங்கன்னா அதை அப்ரூவ் படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி அப்ரூவ் படுத்தாமல் கண்ட இடத்துல போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஊர் ஃபுல்லாக பிளாஸ்டிக் வந்து ரேப்பராகவே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு மண் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி மண்ணுக்குள்ளே அது புதஞ்சிரும். இப்போ மழை பெய்யுது அப்படிங்கும்போது அந்த மழை நீர் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சப்படணும். அப்போ தான் நமக்கு நிலத்தடி நீர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம போர் போடும்போது நம்ம தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் வந்து அந்த தண்ணியை உள்ளே போட விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பைகளை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து சொல்லியிருப்பாங்க. நமக்கு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா விட்டுருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் இருக்க தான் செய்யுது. கடலில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கும். இந்த ஆறில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் கவர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட இடத்துல அப்படியே போட்டுட்டு போயிடறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குப்பை தொட்டியில் வந்து போடுங்க, தயவு செய்து கண்ட இடத்துல போடாதீங்க அப்படின்னு நிறைய விளம்பரங்களை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரில் கரையிற பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஆற்றுலலாம் போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி கடலுக்கு தான் போகுது. இப்போ கடல் நீரில் அந்த பிளாஸ்டிக் கரையும் அப்படின்னு ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அசத்தியிருக்காங்க. இதிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரையும் பிளாஸ்டிக்கிலிருந்து எந்தவித தீங்கு விளைவிக்கும் படிமமும் வெளியேறாது அப்படின்னு ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடல் மாசுபாட்டை குறைக்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் உதவும் அப்படின்னு ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா பிளாஸ்டிக்கு, அந்த பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புழக்கத்துக்கு வந்து நம்ம உபயோகப்படுத்தி கண்ட இடத்துல போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது. இந்த பிளாஸ்டிக் பையை வந்து உபயோகப்படுத்தாதீங்க, தடை பண்ணணும் நிறையா சொல்கிறாங்க. அப்ரூவ் பண்ணி கொண்டுட்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் அது பிரச்சனை வருது, தடை பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ முறையான ஆராய்ச்சியின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உபயோகப்படுத்துகிற பிளாஸ்டிக்கையே கொண்டுகிட்டு வரலாமா வேணாமான்னு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம புழக்கத்துக்கு வந்திருக்காது. எல்லாருமே நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சப்பை அப்படின்னு ஒன்று வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மஞ்சப்பையை தான் நம்ம எல்லா இடத்துக்குமே எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்போம். இந்த பிளாஸ்டிக் பை கவர்ஸ் வந்ததுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மஞ்சப்பை அப்படிங்கிறது புழக்கத்திலே போயிடுச்சு. இன்னும் ஒன்று, மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு போகிறது வந்து சில பேர் வந்து கௌரவ குறைச்சலாக வந்து நினைக்கிறாங்க. தயவு செய்து கௌரவ குறைச்சல் நினைக்காதீங்க, அது நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் தான் தீங்கு. சரிங்களா? சரி, இப்போ ஏதோ புதுசாக வந்து கரையிற பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக இருக்கிற பிளாஸ்டிக் மக்கறதுக்கு ஒரு 25 வருஷம் இருக்கும், 25 வருஷம் எடுக்கும் மக்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கே. இப்போது ஒரு மனித உடலோ இல்லை மிருகத்துடைய உடலோ இறந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே போட்டினாலும் சரி, நீங்கள் குழி போட்டு 3 நாள் சரி, கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மக்கி போயிடும். இந்த பிளாஸ்டிக் மக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் வருஷ கணக்கு 25 வருஷம் எடுத்துக்குமா மக்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கே. ஸோ இப்போ கடல் நீரில் கரையிற பிளாஸ்டிக்கை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது புழக்கத்துக்கு வந்தால் தான் தெரியும். இவங்க வந்து சரியாக ஆராய்ச்சி பண்ணி எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காதுன்னு சொல்கிறாங்க. வந்த பிறகு ஏதாவது தீங்கு விளைவிச்சு அதுலேருந்து ஏதாவது புதுசாக ஏதாவது நோய் கிளம்பிச்சு அப்படின்னா தான் எதையும் தடை பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு புதிய கண்டுபிடிப்புனா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுதோ இல்லையோ பாதிப்பை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். உலகில் அதிக அளவில் பட்டதாரிகளை கொண்டுள்ள நாடு எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உலக அளவில் பட்டதாரிகள் அதிக அளவு இருக்கிற நாட்டில் முதலிடத்தில் இந்தியா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீனாவும் இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகில் அதிக அளவில் பட்டதாரி இருக்கும் நாடு அப்படின்ற அந்தஸ்தை இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கு. வளர்ந்த நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்கு. உலக வங்கி சமீபத்தில் வெளியிட்ட தரவுகள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, உலக அளவில் 10 கோடிக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருக்கும் நாடு அப்படின்ற அந்தஸ்தை வந்து இந்தியா பெற்றிருக்கு. 25 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் 11.3 கோடி பேர் இருக்கும் நிலையில் 10 கோடிக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருப்பதா உலக வங்கி வெளியிட்டிருக்கும் இந்த தரவு மூலமாக தெரிய வந்திருக்கு நமக்கு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல 9.3 கோடி பட்டதாரிகளோட அமெரிக்காவும் 7.9 கோடி பட்டதாரிகளோட சீனா 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களுடைய எண்ணிக்கை கடந்த 30 வருஷத்தில் 6 மடங்கு அதிகரிச்சிருக்கதாகவும் இந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் உயர்கல்வி தகுதியை பெற்றிருப்பதாக கூறி
கூறியிருக்கிற உலக வங்கி. ஆனால் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை அப்படின்ற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சுருக்காங்க. இது ரொம்பவும் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா வரவங்களில் வெறும் சொற்ப பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேலையோ பிஸ்னஸோ வேறு ஏதோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து உலக வங்கி குறிப்பிட்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில் திறன் மிகுந்த பட்டதாரிகள் அதிக அளவில் இருந்தும் அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை கொடுப்பதில் அரசு பின்னடைவில் இருப்பதாகவும் உலக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டியிருக்காங்க. நாட்டில் 30 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் 13.8% பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதா காலமுறை தொழிலாளர் படை கணக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. குறிப்பாக நகர்ப்புறங்களில் இருக்கிற இளைஞர்கள் தான் வேலைவாய்ப்பின்மை அப்படின்ற பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து வரதா உலக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்படியான சூழலில் தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருக்காரு. ஸோ அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா இது இருந்தாலும் அந்த வேலைவாய்ப்பு உருவாக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அடுத்தது இங்கே பாருங்கள், அதிக பட்டதாரிகள் இந்த முதல் 6 இடம் பாருங்கள். இந்தியா முதலிடம் 11.3, அமெரிக்கா 2வது இடம் 9.3, சீனா வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடம் 7.9, அடுத்தது ரஷ்யா 4.3, அடுத்தது ஜப்பான் 2.5, ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா 1.9. ஸோ இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உலக பட்டதாரிகளுடைய அந்த படிப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. முதல்ல இந்தியா, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மனி. தங்க நகை கடன் புதிய விதிகளை வெளியிட்ட ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விதிகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த விதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு கிளம்பினதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதிகளை வந்து மாற்றி வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன விதிகள் அப்படின்னு பாருங்கள். முதல் விதி வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை கடன் பெற நகையின் ரசீது தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நகை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நகையை போய் கடையில் தானே வாங்கியிருப்பீங்க. அப்போது அந்த நகை கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு கொடுத்துருப்பார்ல, அந்த பில்லோட கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து நகையை வந்து கடன் வச்சு வாங்கிக்கலாம், அது உங்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவாதத்தை தான் அந்த பில்லு. சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் பில்லு வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் பில்லு தொலைச்சிருப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைப்படுதுங்கும் போது அந்த நகை அப்படிங்கிறது ஒரு அசட்டு மாதிரி தானே, அதை வச்சு டக்குன்னு பணம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த போய் நகை வாங்குறாங்க. நீங்கள் திடீர்னு ரசீது இருந்தால் தான் வந்து நகை கடன் கொடுப்போம் அப்படின்னா அந்த ரசீதுக்கு அவங்க எங்கே போவாங்க திடீர்னு? ஸோ ஏற்கனவே இருக்கிற நகை கடைக்காரர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் வாங்கினங்க அப்படிம்பாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை வித்த வவுச்சரை வச்சுருந்தா மேபி அது போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவும் மக்களுக்கு வந்து சிரமமாக இருந்ததுனால தங்க நகை கடன் பெற நகையின் ரசீது தேவையில்லை அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக கடன் பெறுபவர்கள் இந்த நகை என்னுடையது தான் அப்படின்னு சுய அறிவிப்பு செய்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் முதல் விதி. இரண்டாவது விதி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு தங்க நகையின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்க அனுமதி. அதாவது இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு நகை எடுத்துகிட்டு போய் எனக்கு காசு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க 85,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா மதிப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா 85,000 ரூபா கையில் தூக்கி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான கணக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்தது மூன்றாவது விதி அதே மாதிரியே 2.5 லட்சம் முதல் 5 லட்சத்திற்கு உள்ளார வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 80% வந்து பணம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு கொண்டு போய் கொடுக்குறீங்களோ, அதாவது ஒரு 5 லட்சத்துக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதில் எவ்வளோ வருவாங்க? ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடன் 5 லட்ச ரூபா மதிப்பில் ஒரு நகையை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? கடன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 75% பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இது 3வது ரூல்ஸு. அடுத்தது 4வது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வரையிலான கடன் பெறுபவர்களுக்கு கடனை திருப்பி செலுத்தும் திறன் பற்றிய தகுதி மதிப்பீடு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு 2.5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கடனை உங்களால் திருப்பி செலுத்த முடியுமா, வட்டியெல்லாம் கட்டிடுவீங்களா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது, உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடா, நான் ஏதாவது நிலம் எதுவும் வச்சுருக்கீங்களா, அந்த பத்திரத்தை வந்து கொண்டாந்து காமிங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்தும் திறன் பற்றிய தகுதி மதிப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு 4 ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து நகைக்கடன் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட விதிமுறைகளை மாற்றி புதிய விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க. கின்ன சாதனை படைத்தார் ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் படம் தான். சரி, இப்போ டாம் குரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கின்ன சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன கின்ன சாதனை படைச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஆக்ஷன் படங்களில் அதிரடி காட்டி அசத்தி வர ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் சத்தமே இல்லாமல் ஒரு கிண்ண சாதனை வந்து படைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த கிண்ண சாதனை மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ராக்னார்க்கிங் திரைப்படத்தில் இடம்பெற்ற சண்டை காட்சிகள் மூலமாக அந்த சாதனை அவரை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தின் மூலமாக அந்த சாதனை அவரை தேடி வந்திருக்கு. இவர் கிண்ண சாதனை பண்ணணும்னு பண்ணலை, படத்துக்காக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் பண்ணுற அந்த விஷயத்துக்காக கிண்ண சாதனை வந்து பார்த்தீங்கன்னா வேற தேடி வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. என்ன அப்படின்னா, ஷூட்டிங் அப்போ தீயில எரியும் பாராஷூட்டில் இருந்து 16 தடவை குதித்ததால் அவருக்கு இந்த கிண்ண சாதனை வந்து கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது எரியிற பாராஷூட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே குதிக்கிறதுக்கே எவ்வளோ பயமாக இருக்குது. அதாவது சும்மா ஒரு காம்பவுண்ட் செவர்லேருந்து ஏறி குதிக்கிறதுக்கே டக்குன்னு குதிச்சிரோன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 60 கிட்ட வந்துருச்சு இவருக்கு. இவர் குதிக்கணும் அப்படின்னா அது இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடியிலேருந்து நம்ம வந்து கீழே கைத்தில் கட்டி இறக்கினா கூட நம்ம பயமாக இருக்குது இல்லைங்களா. கிணத்துல குதிக்கிறது கூட ஃபஸ்ட் டைம் பயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மேலே ஹெலிகாப்டரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 16 தடவை தீயில எரிஞ்சிக்கிட்டு இருக்க பாராஷூட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் கீழே குதிச்சிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கிண்ண சாதனை கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற பாராஷூட்டில் எந்த ஃபால்ட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் குதிக்கிறாங்க. இவர் எரிஞ்சிக்கிட்டு இருக்க பாராஷூட்டில் குதிக்கிறாரு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடினமான ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தில். ஸோ இவருக்கு இந்த கிண்ண சாதனை வந்து கிடைச்சிருக்கு. எரியிற பாராஷூட் வந்து 16 முறை குதிச்ச அந்த கிண்ண சாதனை இவர் படைச்சிருக்காரு. உலகின் உயரமான செனா பாலத்தை திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சிருக்காரு. பாகல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ரயில்வே கட்டுமானங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கத்ரா ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற நரேந்திர மோடி ஜம்முவையும் ஸ்ரீநகரையும் இணைக்கும் உலகின் உயரமான செனாப் ரயில் பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காரு. அதை தொடர்ந்து நாட்டின் முதலாவது கம்பிவட 5 ரயில் பாலத்தையும் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி திறந்து வச்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கத்ரா ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையும் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காரு. இந்த நிகழ்வில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த செனாப் ரயில் பாலம், அப்புறம் கம்பிவட 5 ரயில் பாலம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில் சேவை, இந்த 3ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதில் யார் யார் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னா, இந்த நிகழ்வில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதல்வர் ஓமர் அப்துல்லா, ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்காங்க. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்துக்கு அப்புறமா பிரதமருடைய இந்த பயணம் அமைஞ்சிருக்கிறதுனால பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பலப்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் இராணுவம், துணை இராணுவம், காவல்துறை, உளவுத்துறை இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தாக்குதலுக்கு அப்புறமா முதல் முறையாக இங்கே வந்து இந்த விழாவில் பங்கேற்கிறார் இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ஜம்மு ஸ்ரீநகர் வழித்தடத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திறந்து வச்சிருக்காருன்னு பார்த்தோம். வந்தே பாரத் வந்து திறந்து வச்சிருக்காரு, அப்புறம் செனாப் ரயில் பாலத்தை திறந்து வச்சிருக்காரு, அப்புறம் கம்பிவட 5 ரயில் பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காருன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாலங்களை பற்றி இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் பார்க்கலாம். ஜம்மு ஸ்ரீநகர் வழித்தடத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னா, காஷ்மீர் பகுதிக்கு நேரடி ரயில் போக்குவரத்தை அளிக்கும் 272 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் வழித்தட திட்டம் கடந்த 1997 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. இதில் 209 கிலோமீட்டர் தொலைவு வழித்தடம் பல்வேறு கட்டங்களாக திறக்கப்பட்டிருக்கு. இறுதியாக சங்கல்தன் ரியாஷி இடையிலான 46 கிலோமீட்டர் வழித்தடம் கடந்த ஆண்டு ஜூன்லேயும், ரியாஷி கத்ரா இடையிலான 17 கிலோமீட்டர் வழித்தடம் கடந்த ஆண்டு டிசம்பர்லேயும் நிறைவடைஞ்சிருக்கு. அப்புறம் ரூபாய் 43,780 கோடி செலவில் கட்டமைக்கப்பட்ட இந்த வழித்தடத்தில் 36 சுரங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில் போகிறதுக்கு வந்து சுரங்கப்பாதைகளை பூந்து போகும் இல்லைங்களா, மொத்தம் 36 சுரங்கப்பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அதனுடைய கிலோமீட்டர் தொலைவு எவ்வளவா, 36 சுரங்கப்பாதைகளும் 119 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கப்பாதைகள்லாம் அமைஞ்சிருக்காம். அப்புறம் 943 பாலங்களும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரயில் போகிறதுக்கு. இதில் 12.77 கிலோமீட்டர் தொலைவுள்ள
T50 சுரங்கம் நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில் சுரங்கம் அப்படின்ற சிறப்புக்குரியது. அப்போது இந்தியாவிலேயே, அதாவது நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில் சுரங்கம் அப்படின்ற சிறப்புக்குரியது வந்து பார்த்திங்கன்னா T50 சுரங்கம் அப்படிங்கிற சுரங்கம் தான். இந்த வழித்தடத்தில் நாட்டின் நவீன பொறியியல் அதிசயங்களாக விளங்குகிற செனாப் பாலம் உலகின் உயரமான பாலம், அப்புறம் அஞ்சி பாலம் நாட்டின் முதலாவது கம்பிவட ரயில் பாலம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்புறம் உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் வழித்தட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 272 கிலோமீட்டர். இதனுடைய திட்ட மதிப்பு 43,780 கோடி ரூபாய். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவாயிருக்கு. மொத்தம் எத்தனை சுரங்கங்கள் அப்படின்னா 36 சுரங்கங்கள். இதனுடைய எவ்வளோ கிலோமீட்டர்னா 119 கிலோமீட்டர். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 943 பாலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 272 கிலோமீட்டர் தொலைவு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுது. செனாப் பாலம் வந்து பார்த்திங்கன்னா 359 மீட்டர் உயரமும் 1315 மீட்டர் நீளமும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டது. செனாப் பாலம் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிகவும் உயரமான பாலம் சொன்னேன் இல்லையா, அதான் இதனுடைய உயரம் வந்து 359 மீட்டர் உயரமும் 1315 மீட்டர் நீளமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செனாப் பாலம் கொண்டது.